ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தீபாவளி வருது இல்லையா, அதனால் ரொம்பவே சீக்கிரமாகவே செய்யக்கூடிய காஜு கட்லி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த காஜு கட்லியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டுனே இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக இருக்கும், நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ரொம்பவுமா அரைச்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப அரைச்சிங்க என்ன ஆகும்னா இதிலிருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சீனி பாகு ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த சீனி கரைகிற அளவுக்கு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சீனியையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த சீனி பாகுலேருந்து ஒரு கம்பிப்பதம் வர்றது வரைக்கும் நம்ம இந்த சீனி பாகை மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கம்பிப்பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். ஏன்னா நீங்கள் கை விட்டு கலந்த என்ன ஆகும் அப்படின்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் எல்லா இடத்துலையுமே கலந்து விடணும். பாருங்கள், இந்த பால்கோவா திரண்டு வர்றது மாதிரி இப்படி நல்லாவே திரண்டு வரும் நமக்கு. நீங்கள் கைவிடாமல் கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா என்ன ஆகும்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா திரண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நெய் சேர்க்கும்போது நமக்கு வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால நம்ம அந்த நெய் சேர்க்குறோம். அதையுமே இது கூடவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே திரண்டு வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வீதியான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யை அந்த பிளேட்டோட எல்லா பக்கத்துலேயும் படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா நம்ம அந்த பிளேட்டில் வச்சு தான் இப்போ இதை விரச போகிறோம். இதில் இந்த பிளேட்டில் ஒட்டி பிடிக்கும். அதுக்காக அது ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே கிண்டி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லாவே சூடோடு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஏதாவது கட்டிகள் இருந்துன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ உடச்சி விட்டாச்சு எல்லாத்தையுமே. இப்போ இந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுமே இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இருத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்தா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக கிடச்சிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ அதே பிளேட்டை அப்படி திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே வச்சினாலும் விரசினாலும் ஓகே தான். பட் ஆனால் சில நேரம் சிந்தும் இல்லையா, அதனால நான் பிளேட்டோட ஃப்ரண்ட் பக்கத்தில் வச்சு நான் அதை விரசினேன். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளோட உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க.
இப்படி நல்லா அழுத்தி விட்டதும் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை வச்சு இதை வந்து மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே, அடுத்து கீழேருந்து மேலே, அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே, அடுத்து இந்த சைடில் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே படும். பாருங்கள், நான் இப்போ அந்த பட்டர் ஷீட்டை எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு. நான் இதை மறுபடியும் சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக ரோல் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக வரதுக்காக நம்ம வந்து இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா தின்னாகவும் ரோல் பண்ணலாம், கொஞ்சம் திக்காகவும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி தின்னாக தான் ரோல் பண்ணுறேன். இப்போ சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு நல்லா ரோல் ஆகி கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நமக்கு கடையில் வந்து இது வந்து டைமண்ட் ஷேப்பில் தானே கிடைக்கும், அதனால் நம்ம வந்து இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் போட்டுடலாம். இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கக்கூடிய ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கத்தி வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதே மாதிரி கிராஸ் லைனும் போட்டுட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கொண்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே நான் சும்மா டெக்கரேஷனுக்காக அந்த ஃபுட் சில்வர் பேப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த காஜு கட்லி எல்லாமே இந்த மாதிரி நைஃப் வச்சு மெதுவாக இலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட எல்லா காஜு கட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்குமே 2 பொருள் போதும். அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்கவே செய்யாது. அதனால் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களுமே இந்த காஜு கட்லியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதனோட டேஸ்ட்டுமே நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.